ஹாய், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல S5 அஞ்சாவது மாடியூல்ஸ் பார்த்துடலாம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3க்கு நமக்கு இங்க சிங்குலர் ப்ளூரல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நவுனை வந்து சிங்குலரா சொல்லலாம், இல்லைன்னா ப்ளூரலா சொல்லலாம். சிங்குலர்ல சொல்லும்போது நம்ம ஒரே ஒரு பொருளை இல்லைன்னா ஒரே ஒரு நபரை சொல்றோம்னு அர்த்தம். ப்ளூரல் அப்படின்னும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட 2 நபர்களோ, மூன்று நபர்களோ, 3 பொருட்கள், 2க்கும் மேற்பட்ட பொருட்களையோ நபர்களையோ குறிக்கப்படும் போது நம்ம அதை ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லுவோம். ஸோ அதோட ரூல்ஸை தான் முதல்ல அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க போறோம். லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா இஎஸ் ஐஇஎஸ் இந்த 3 இது மட்டும் தான் இருக்கு. லெவல் 3 கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும். முதல்ல லெவல் 2 பார்த்துடலாம். லெவல் இங்கிலீஷ்ல பொதுவா நிறைய சிங்குலர் ஃபார்ம்ஸுக்கு எஸ் சேர்த்தா அது ப்ளூரலா மாறிடும். டாக் டாக்ஸ், ஹவுஸ் ஹவுசஸ், சேர் சேர்ஸ். ஸோ நீங்களும் சொல்லி கொடுக்கும்போது எல்லா ரூல்ஸையும் முதல்ல சொல்லி கொடுக்கூடாது. ஒரு ரூல் சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ரூல் போங்க. அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், ஜெட் இதுல முடிகிற வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபாக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ல முடியுது, ஃபாக்ஸஸ் அப்படின்னு இஎஸ் ஆட் பண்றோம். எஸ்ஹெச்னு முடியுது ஃபிஷ், அதனால இஎஸ் ஆட் பண்றோம். பாஸ் எஸ்ல முடியுது, ஸோ இஎஸ் பாசஸ் அப்படின்னு இஎஸ் ஆட் பண்றோம் இந்த இடத்துல. ஸோ இந்த ரூலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒய்ல முடிகிற எழுத்துக்கள் முடியும் போது அதுக்கு முன்னாடி எழுத்து கான்சனண்டா இருக்கும்போது நம்ம வந்து ஒய்க்கு பதில் ஐஇஎஸ் சேர்க்கணும். அதாவது கான்சனன்ட் வவல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். AEIOU இதுதான் வவல்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம வவல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒய்க்கு முன்னாடி ஃப்ளைல பாத்தீங்கன்னா ஒய்க்கு முன்னாடி எல் இருக்கு. ஸோ அது ஒரு கான்சனன்ட். கான்சனன்ட்ல முடிஞ்சா அந்த ஒய்க்கு பதில நம்ம என்ன பண்ணணும், ஐஇஎஸ்ன்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான். இங்க ஃபேன்சில பாத்தீங்கன்னா ஒய் இருக்கு கடைசி எழுத்து, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சி இருக்கு. அந்த சி வந்து பாத்தீங்கன்னா கான்சனன்ட். ஸோ ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் போடுறோம். ஆனா டிஏஒய் டேல பாத்தீங்கன்னா ஒய்க்கு முன்னாடி வவ்வல் இருக்கு. ஓகேங்களா, வவ்வல் ஏ இருக்கு. அதனால அந்த இடத்துல ஒய்க்கு பதிலா ஐஇஎஸ் மாத்தாம ஜஸ்ட் எஸ் மட்டும் போட்டு டேஸ் அப்படின்னு முடிக்கிறோம். சரிங்களா, இந்த 3 ரூல்ஸையும் அவங்களுக்கு இந்த மாதிரி மூணா பிரிச்சு சொல்லி கொடுத்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவங்கள வாசிக்க வச்சு அவங்கள புரிஞ்சுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆக்டிவிட்டி போகலாம். ஆக்டிவிட்டியில சில வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அவங்களுக்கு வந்து எழுத தெரியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த ரூல்ஸ் மேல இருக்க ரூல்ஸை படிச்சு பார்த்து கூட எழுதலாம். இப்போ ஒய்ன்னு இருக்கு, காப்பி, COPY காப்பின்னு இருக்கா. இப்ப இது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா மேல போய் ரூல்ஸை படிச்சு பாரு, ஒய்ன்னு முடிகிற எழுத்துக்கு என்ன ரூல் இருக்குன்னு படிச்சு பாரு, அதை படிச்சு பார்த்து எழுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா மத்த வேற யாரையும் பார்த்து எழுதக்கூடாது. அவங்க ரூல்ஸை மட்டும் பார்த்து என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதலாம். அப்படி பண்ணும்போது அவங்களோட மெமரி இன்னும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதை நீங்க என்கரேஜ் பண்ணலாம். ரூல்ஸை பார்க்க நீங்க அலோவ் பண்ணலாம், ஆனா மற்றவங்களை மட்டும் பார்த்து எழுத விடாதீங்க. அடுத்து L3க்கு முதல் 3 ரூல்ஸ் அதே தான். எஸ் சேர்க்கறது, இஎஸ் சேர்க்கறது, ஐஇஎஸ் சேர்க்கறது, ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ் சேர்க்கறது. முதல் 3 ரூல் அதே தான். 4வது ரூல் என்ன அப்படின்னா எஃப் அப்படின்னு முடிகிற நவுனுக்கும் எஃப்இ அப்படின்னு முடிகிற நவுனுக்கும் அந்த எஃப்க்கு பதிலாக விஎஸ் சேர்ப்போம். ஸோ இங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எஃப்இல முடியுது, அந்த எஃப்இ எடுத்துட்டு விஇஎஸ் சேர்க்கிறோம், ஒய்ஃப்ஸ். காஃப் பார்த்தீங்கன்னா எஃப்ல முடியுது, அந்த எஃப் எடுத்துட்டு CAL விஎஸ் கால்வ்ஸ் அப்படின்னு எழுதுறோம். ஸோ அதான் 4வது ரூல். அந்த ரூலை சொல்லி அதுக்கான எக்ஸாம்பிளை சொல்லுங்க. அடுத்து வந்து கடைசி ரூல் என்னன்னா இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன். இது வந்து ஒரு ரூல்குள்ள கொண்டு வரவே முடியாது உங்களால இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம். இப்போ ஸ்கூலுக்கு ரெகுலரா வர ஸ்டூடெண்ட்டை ரெகுலர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா வராதவனை இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் எப்போ வருவான் எப்போ வரமாட்டான்னு அவனை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இந்த சைல்டு, சில்ட்ரன், மவுஸ், மைஸ், கூஸ், கீஸ், எராட்டம், எராட்டா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால ஒரு ரூலுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதனால அதெல்லாம் என்ன பண்றோம், இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்றோம். L3க்கு ஆக்டிவிட்டி அதே மாதிரி தான். நான் அங்க என்ன சொன்னோன்னா அதே தான். இவங்களுக்கு இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தைக்கு தெரியல அப்படின்னா இவங்க மேல இருக்க ரூல் படிச்சு அந்த ரூலோட ஹெல்ப்போட இந்த வார்த்தைகளுக்கு ப்ளூரல் ஃபார்ம் எழுதலாம். ஆனா பக்கத்துல பார்த்து எழுதக்கூடாது. L1க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், எஸ் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்க ஒரு முறை அவங்கள படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆக்டிவிட்டிக்கு போயிடலாம். ஆக்டிவிட்டியுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆக்டிவிட்டி தான். ப்ளூரல் எது சிங்குலர் எதுன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை சர்க்கிள் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கீழேயும் அதே தான். ஸோ யாரையும் பார்த்து எழுத விடாதீங்க. நீங்களும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஆன்சர் சொல்லாம அவங்கள யோசிக்க வைங்க.